குருக்ஷேத்திரம் அந்த மாரை தீநிறங்களில் எரிந்து அச்சமூட்டும் அமைதியில் நின்றது. பாண்டவர் பாளையத்தில் விசித்திரமான அமைதி பரவி அனைவரையும் பதற்றப்படுத்தியது. கிருஷ்ணர் தனியாக அமர்ந்து புரியாத ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அர்ஜுனன் தூரத்தில் இருந்து கேசவனை கவலையுடன் நோக்கிக் கொண்டிருந்தான். ஒரு கணத்தில் கிருஷ்ணர் எழுந்து நின்றார். அவரது ஆங்கி வஸ்திரம் காற்றில் அசைந்தது. நிலவொளியில் ரதத்தை தயார் செய்யும்படி கிருஷ்ணர் அமைதியாக உத்தரவிட்டார். கேசவா, எங்கு செல்கிறீர்கள் என்று அர்ஜுனன் உடனே அணுகினான். கிருஷ்ணர் சாந்தமாக, மிகப்பெரிய வீரரை சந்திக்க செல்கிறேன் என்றார். அர்ஜுனன் கிருஷ்ணரின் வார்த்தைகளால் முழுமையாக குழப்பமடைந்தான். கிருஷ்ணர் ரதத்தை இயக்கி இருளடந்த வெளிக்குச் சென்றார். நிலவின் நீண்ட நிழல்களால் போர்க்களம் இன்னும் பயமுறுத்தியது. ஒரு செங்குயில் கூவும் சத்தம் இரவின் நட்சத்தை கூட்டியது. ரதச் சக்கரங்கள் நிலவொளியை நின்ன தூசியை எழும்பச் செய்தன. கர்ணன் தனியாக குளிர்ந்த இரவில் அம்புகளை கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஆழ்ந்த துக்கமும் சிந்தனையும் பிரதிபலித்தன. துரியோதனன் மட்டும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். தொலைவில் ரத சத்தம் கேட்டதும் கர்ணனின் மனம் காரியமென எழுந்தது. நிலவொளியில் தெரிந்த வடிவம் கிருஷ்ணர் அருகே வருவது. கிருஷ்ணரை பார்த்த தருணமே கர்ணன் அதிர்ச்சியில் உறைந்தான். ரதத்திலிருந்து இறங்கிய கிருஷ்ணர் அமைதியாக கர்ணனை நோக்கினார். கிருஷ்ணரை மரியாதையுடன் வணங்கிய போதும் கர்ணனின் மனம் குழப்பத்தால் நிரம்பியது. கிருஷ்ணர் ஒரு மென்மையான புன்னகையால் அந்த இரவின் கணத்தை உடைத்தார். கர்ணா, நீ உண்மையில் யார் என்பதை தெரிந்திருக்கிறாயா என்று கேட்டார். அந்த கேள்வி கேட்ட உடனேயே கர்ணனின் உள்ளம் நடுங்கி போனது. கிருஷ்ணர் கையை உயர்த்தியதும் தெய்வீக ஒளி சுற்றிலும் பரவத் தொடங்கியது. அந்த ஒளி கர்ணனை முழுவதும் சுற்றி அவன் உண்மையை வெளிப்படுத்த தயாரானது. நதியில் மிதக்கும் குழந்தை கர்ணனின் காட்சி அவர் முன் தோன்றியது. அந்த நினைவை கண்ட கர்ணனின் கண்களில் தாங்க முடியாத கண்ணீர் எட்டியது. நீ பாண்டவர்களில் முதன்மையானவன், பாண்டவர்களின் முதல் மகன் என்றார். அந்த உண்மையை கேட்ட கர்ணன் தயங்காமல் தரையில் விழுந்தான். அவனது வாழ்நாளின் ஒவ்வொரு துன்பமும் அன்றே சிதறி விழுவது போல தோன்றியது. கர்ணனின் கண்ணீர் துளியில் அவனது 1000 வேதனைகள் ஒழித்தன. கிருஷ்ணர் தோளில் கை வைத்து அவனுக்கு ஆறுதலாக ஒளியை வழங்கினார். பாண்டவர்களுடன் வா, துரியோதனை காட்டிலும் உயர்ந்த சிம்மாசனம் உந்துடையது என்றார். ஒரு கணம் கர்ணன் தன்னை அரசராக பார்க்கும் கனவில் மூழ்கினான். அர்ஜுனனுடன் சகோதரனாக நிற்பதை நினைத்து அவனது மனம் நடுங்கியது. குந்தி தன்னை அணைத்துக் கொள்கிறாள் என்ற எண்ணம் அவனை குலுக்கியது. ஆசையும் கடமையும் கர்ணனின் உள்ளத்தில் மோதிக்கொண்டன. இதற்காக இன்றுதான் இந்த உண்மையை சொல்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினான். இன்று இரவே விதி திரும்பும் இரவு என்று கிருஷ்ணர் பதிலளித்தார். உண்மையின் பாரத்தை தாங்க முடியாமல் கர்ணன் முழங்காலில் விழுந்தான். வானத்தை நோக்கி பார்த்த அவனது உள்ளத்தில் ஒரு அமைதியான அலறல் எழுந்தது. சூதபுத்திரா என்ற அவமானம் அவன் வாழ்க்கையை எரித்த நிழலாக இருந்தது. அந்த அவமான நினைவுகள் கர்ணனின் உள்ளத்தை சுட்டெரித்தன. குழந்தை பருவத்திலே அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளாத காட்சிகள் மீண்டும் தோன்றின. அனைத்திலும் முக்கியமாக துரியோதனன் தான் அவனை அரசனாக உயர்த்தியார். துரியோதனன் தந்த அந்த மரியாதை கர்ணனின் வாழ்வையே மாற்றியது. என் வாழ்வை காப்பாற்றியவன் அவன்தான் என்று கர்ணன் மெதுவாக சொன்னான். அதை கேட்ட கிருஷ்ணரின் கண்களில் கருணை நிறைந்தது. அவன் நம்பியவன் நான், அவனை நான் எப்படி விட்டுச் செல்வேன் என்றான்.
கிருஷ்ணர் அமைதியாக, துரியோதனன் உன்னை மனிதர் போல நேசித்தான் என்றார். ஆனால் நீ போராடப் போகிறவர்கள் உன் சொந்த சகோதரர்கள் என்றார். அந்த வார்த்தைகள் கர்ணனின் உள்ளத்தை 1000 துண்டுகளாக்கிற. காற்றே நின்றது. இரவு அந்த கேள்வியை கேட்டது போல். பாண்டவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா கேசவா என்று கேட்டான். யுதிஷ்டிரன் உன் காலில் விழுவான் என்று கிருஷ்ணர் சொன்னார். அந்த காட்சியே கர்ணனின் உள்ளத்தை முழுமையாக பிளந்தது. அவன் கண்களை இறுக்கப் பிழிந்து தன் துன்பத்தை அடக்க முயன்றான். நான் வர விரும்புகிறேன், ஆனால் வர முடியாது என்று கர்ணன் உடைந்த குரலில் சொன்னான். அந்த வலியை உணர்ந்த கிருஷ்ணரின் முகத்திலும் ஒரு துயரம் தோன்றியது. கேசவா, என்மேல் 3 சாபங்கள் உள்ளன என்று கர்ணன் தொடங்கினான். முதல் சாபம், ஒரு பிராமணன் தனது பசுவை கொன்றதற்காக அவனை சபித்தான். 2ஆம் சாபம், பரசுராமர் அவன் க்ஷத்ரியன் என்பதை அறிந்ததும் கொடிய சாபம் விட்டார். 3ஆம் சாபம், தவறுதலாக ஒரு சிறுமியை காயப்படுத்தியதற்கும் அவர் சபிக்கப்பட்டார். அந்த 3 சாபங்களும் அவரது வாழ்க்கையை சங்கிலி என சுற்றி கொண்டது. கிருஷ்ணர் அந்த வேதனையை உணர்ந்து அமைதியாக நின்றார். என் வாழ்க்கை ஏற்கனவே விதியால் முடிவுக்கு நகர்கிறது என்றான். விதியை மாற்றுவது தைரியம் கொண்டவர்களுக்கே சாத்தியம் என்றார் கிருஷ்ணர். கர்ணன் இளகிய புன்னகையுடன் மனதின் வலியை மறைக்கார். நான் துரியோதனனை விட்டு செல்ல முடியாது என்று உறுதியாக சொன்னான். கிருஷ்ணரின் முகத்தில் கருணையும் துயரமும் ஒன்று சேர்ந்து தெரிந்தது. அவன் எனக்கு ராஜ்யமும் மரியாதையும் தந்தான். அவனை நான் எப்படி விட்டுச் செல்வேன் என்றான். துரியோதனன் அவனது வாழ்வின் அடைக்கலம் என்பதே கர்ணனின் உண்மை. போர் நாளை அவனை அழைத்துவிடும் என்று கிருஷ்ணர் மெதுவாக சொன்னார். கர்ணன் அதைக் கேட்டு சில நொடிகள் வானத்தை நோக்கியான். நான் அது நடக்கும் என்பதை அறிவேன் என்று அவன் கூறினான். அவன் மீதான என் நம்பிக்கை எப்போதும் குறையாது என்றான். அந்த நம்பிக்கை கிருஷ்ணருக்கே வியப்பாக இருந்தது. கர்ணா, நீ நினைப்பதற்கும் மேலானவன் என்று கிருஷ்ணர் சொன்னார். அந்த இரவு இருவருக்கும் இடையே ஒரு ஆழ்ந்த மரியாதை பிறந்த தருணம். கர்ணா, இன்னும் ஒரு உண்மையை நீ கேட்க வேண்டும் என்றார் கிருஷ்ணர். கர்ணன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து அடுத்த தருணத்திற்கு தன்னை தயார் செய்தான். நாளை போர்க்களத்தில் நீ உயிரிழப்பாய் என்றார் கிருஷ்ணர். கர்ணன் கண்களை மூடி அந்த உண்மையை பயமின்றி ஏற்றுக்கொண்டான். உன்னை வீழ்த்தப் போவது அர்ஜுனன்தான் என்று மெதுவாக சொன்னார். கர்ணன் அதை கேட்டும் எந்த சலனமும் இல்லாமல் மெதுவாக தலையசைத்தான். நான் மரணத்தை பயப்படவில்லை, மரியாதையோடு இருப்பதே எனது விருப்பம் என்றான். உன் பெயர் 1000 ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் என்றார் கிருஷ்ணர். அந்த வார்த்தைகள் கர்ணனின் உள்ளத்தை ஒரு சாந்தமான அமைதியில் மூழ்கச் செய்தது. மகாபாரதத்தின் மிக பெருந்துயரம் நீயே என்று கிருஷ்ணர் சொன்னார். கர்ணன் ஒரு இளகிய புன்னகையுடன் தனது துயரத்தை மறைத்தான். என் வாழ்வை உணர்த்தியது இதே உண்மை என்று மெதுவாக கூறினான். அந்த தருணத்தில் கிருஷ்ணர் தாமே கர்ணனை வணங்கினான். இதைக் கண்டு கர்ணன் ஒரு கணம் பின் சென்று அதிர்ந்தான். உன் நம்பிக்கைக்கு தேவதைகள் கூட தலை குனிகின்றனர் என்றார். அந்த இரவு இரு மகான்களும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டனர். என்னை உண்மையில் யார் என்று காட்டியது நீங்கள்தான் கேசவா என்றான். கிருஷ்ணர் மெதுவாக திரும்பி இரவில் மறைந்த பாதையை நோக்கி நடந்தார். கர்ணன் அந்த இரவில் நின்றபடியே நாளைதான் இறுதி காலை என்று புரிந்தான். அந்த விடியலை நோக்கி கர்ணன் பார்வை விட தனது விதியை ஏற்றுக்கொண்டான்.